பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 121வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென், பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிழலை போல் இருந்து அழகாய் காப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. இந்த வார்த்தையை ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. யார் என் வலது பக்கத்தில் இருக்கிறார்களோ இல்லையோ, யார் என் சார்பில் எனக்காய் என்னோடு கைகோர்த்து இருக்கிறார்களோ இல்லையோ, நான் ஆராதிக்கிற கர்த்தர் இன்றைக்கும் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனாதை அல்ல, நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல, நீங்க தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நம்ம தான் யோசிக்கிறோம், நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லையே. ஒரு நாளும் நீங்கள் அப்படி நினைக்காதீர்கள். உங்களை அழைத்தவர் மரண பரியந்தம் நடத்துகிறவர் அல்லவா. அவர் உங்க வலது பக்கத்துல உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். யார் உங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வரட்டும், கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். பிரைஸ் காட், ஹalleluya. நீங்கள் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. என் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார், நிழலை போல இருக்கிறார். ஓ பிரைஸ் காட், ஹalleluya. நம்ம நடந்து போகும் பொழுது நம்முடைய நிழல், அந்த ஷேடோ வெளியில தெரியும். அந்த வெயில் அதிகமா, வெளிச்சம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஷேடோ தெரியும். இது நம்முடைய நிழல் அப்படின்னு எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமோ? சோத்திரம், நம்ம கண்களுக்கு தெரியாம நிழலை போல இன்றைக்கும் இரவும் பகலும் அவர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, வெளிப்பிரகாரமாய் தெரியாது, ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் நிழலாயிருக்கிறார். பிரைஸ் காட், அவர் நிழலாயிருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்கார். அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. தூங்காம உறங்காம உங்க வலது பக்கத்துல அவர் நிழலாகவே இருந்து உங்களை நடத்துகிறார். ஹalleluya. அவர் உங்களை காப்பாற்றுவார். எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், அவர் உங்களை காப்பாற்றுவார். நிழலை போல இயேசு உங்கள் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. பகல்ல நிழலை போல் மேக ஸ்தம்பமாய் வெளிப்பட்டார். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் மேகத்தை போல் வெளிப்பட்டார். பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 40 வருஷம் அழகா அந்த நிழல் அழகாய் அவர்களை நடத்தினது. லட்சக்கணக்கான பேரை 40 வருஷம் அந்த நிழல் நடச்சிச்சுன்னா, உங்க குடும்பத்தில் இருக்கிற 4 பேரை, உங்க குடும்பத்தில் இருக்கிற 5 பேரை, 3 பேரை உங்களை அந்த நிழல் நடத்தாதா? இந்த வார்த்தை ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. அந்த நிழலுக்கு கீழே நீங்கள் நிற்கிறீர்கள், அந்நிய நிழலுக்கு கீழே அல்ல. அந்நிய நிலையில் இருந்துச்சு ஒரு காலத்துல. என் மேல மந்திரவாதத்தின் நிழலும், பிள்ளிசூனியத்தின் நிழலும், சாபத்தின் நிழலும், பாவத்தின் நிழல் இவைகள் ஆளுகை செய்தது. அநேக விக்கிரகத்தின் நிழல் ஆளுகை செய்தது. அநேக மனுஷிக நிழல் ஆளுகை செய்தது. யோசுவா காலேப் சொன்ன வார்த்தை, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. எப்பொழுது மேகத்தின் நிழல் வர ஆரம்பிக்கிறதோ, அக்னி ஸ்தம்பத்தின் நிழல் வர ஆரம்பிக்கிறதோ, அந்த நிழல் வர வர தொத்துரும் இதுவரை ஆளுகை செய்த, இதுவரை மேலே அமர்ந்து கொண்டிருக்கிற அந்நிய நிழல் விலகி போகும். அவருடைய நிழல் என் மேல் இறங்கி வரும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை உங்க குடும்பத்தின் மேல, உங்க பிசினஸின் மேல, உங்க கையின் பிரயாசத்தின் மேல ஆளுகை செய்த அந்நிய நிழலை துரத்திவிட்டு நானே உனக்கு நிழலாயிருப்பேன். பிரைஸ் காட், ரிசீவ் பண்ணுங்க. நானே உன் வலது பக்கத்துல நிழலாயிருப்பேன். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் இருக்கிறேன். ஒரு நிழலை போல இருக்கிறேன். பறந்து காக்கிற பறவையின் நிழல்.
ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன், ஒரு பறவையின் நிழல் உங்களுக்கு இருக்கிறது. உன்னதமானவருடைய நிழல், சர்வ வல்லவருடைய நிழல். நீங்கள் அதுக்கு கீழே இருக்கிறீங்க. அந்த நிழல் இருக்கிற வரை உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு உண்டாகும். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த அந்நிய நிழல் துரத்தப்படட்டும், அவருடைய நிழல் கடந்து வரட்டும். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்க ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவனுடைய நிழல் இறங்கி வருவதாக. அவர்கள் மேல் ஆளுகை செய்த எல்லா அந்நிய நிழல் விலகி போவதாக. தேவன் தம்முடைய நிழலை அனுப்பி என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும், தப்புவியும், கைதூக்கி விடுவீரா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இதுவரை ஆளுகை செய்த எல்லா நிழலும் விலக போகிறது. அவரே நிழலாய் வந்து உங்களை நடத்துவார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த நிழல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.